இன்னும் அந்த பஃபலோவும் ஷீப்பும் செவத்தை உடச்சிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இது அதோட தலைக்கு வலிக்கும். நம்ம ஏதாவது பண்ணணும். தேங்க்யூ ஈகிள், உன் போக்கிபால்குள்ளே ரிட்டர்ன் ஆயிரும். இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது? இப்போ ஆக்டோபஸ் லிக்விட் பாமை யூஸ் பண்ணு. உடனே இங்கே ஆக்டோபஸோட ரெண்டுக்குள்ளே ஒரு ப்ளூ கலர் பால் வந்து அதை அட்டாக் பண்ணுது. அது போய் பஃபலோ மேலேயும் ஷீப் மேலேயும் அட்டாக் பண்ணிடுச்சு. ஆனால் எதுவும் ஆகலை. ரேபிட் பிளேஸ் கிக்கை யூஸ் பண்ணு. அதுவும் எதுவும் ஆகலை. இப்போ ஃப்ராக் ரேசர் லீஃபை யூஸ் பண்ணாலும் அந்த பஃபலோக்கும் ஷீப்புக்கும் எதுவும் ஆகலை. அந்த ஷீப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நானும் அதை பிடிக்கிறோம். ஆமாம், அவங்க 2 பேரையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அது ரொம்ப நல்ல ஐடியா. ஓகே ஃப்ராக், உன்னோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணு. சோலார் பீம். இப்போ ஆக்டோபஸ் அஃபிஷியல் ரிலீஸ். என்னது அஃபிஷியல் ரிலீஸா? ஆக்டோபஸ் இந்த அட்டாக்கை இப்போதான் கற்றுக்குச்சு. உடனே ஃப்ராக், ரேபிட், ஆக்டோபஸ் 3 பேர் அவங்களோட அட்டாக்கை பயன்படுத்துகிறாங்க. 3 அட்டாக்கும் சேர்ந்து பவர்ஃபுல்லாக போய் அட்டாக் பண்ணுது. உடனே ஷீப் தோற்று போய் கீழே விழுந்துருச்சு. இருந்தாலும் ஷீப் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்திருக்குது. பனிபால், அந்த ஷீப்பை எப்படியாவது பிடிச்சிரு. போக்கிபால் போய் ஷீப் மேலே பட்டு இப்போ ஷேக் ஆகிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஷீப் வெளியே வந்துடுச்சு. போக்கிபால் உடஞ்சிருச்சு. ஷீப் தப்பிச்சிருச்சு. ரேபிட் டிக்கை யூஸ் பண்ணு. உடனே ரேபிட் டிக்கை யூஸ் பண்ணி கிரவுண்டுக்குள்ளே போயிருச்சு. சூப்பர் ரேபிட், இப்போ சோனிக் ஷாக். உடனே ரேபிட் கிரவுண்டுக்குள்ளே இருந்து சோனிக் ஷாக் யூஸ் பண்ணது. கிரவுண்டே வெடிச்சிருச்சு. ரேபிட் அந்த ஷீப்பை தோக்கடிச்சிரு. ஃபயர் பைட். உடனே ரேபிட் ஃபயர் பைட்டை யூஸ் பண்ணி அந்த ஷீப்பை போய் கடிச்சிருச்சு. பனிபால், அந்த ஷீப்பை எப்படியாவது பிடிச்சிரு. உடனே போக்கிபால் வேறு டைரக்ஷனில் போகுது. இந்த ரேபிட் எட்டி உதச்சிருச்சு. திரும்ப அது ஷீப் மேலே போய் பட்டுருச்சு. உடனே போக்கிபால் ஷேக் ஆகிட்டு இருக்கு. அது பிடிச்சிருச்சு. சூப்பர், அந்த ஷீப் என்ன வருது. வெல் டன் சானா. சூப்பர் சானா. கூல். ஹே, அங்கே பாருங்க. உடனே பஃபலோ பவர் அப்பை யூஸ் பண்ணி அது ராபிட்டை அடிச்சிருச்சு. ரேபிட் பறந்து போய் கீழே விழுந்து ஸ்கேட்டிங் பண்ணி தோற்று போயிடுச்சு. பஃபலோ இப்படியா பண்ணுவேன்? ரிட்டர்ன் ஆயிரு ரேபிட். ஷானா, இந்த பஃபலோவை நான் பார்த்துக்கிறேன். இந்த பஃபலோவோட கண்ணை பாருங்க, அது ரொம்ப முரட்டுத்தனமாக இருக்கு. ஆமாம், அதை நான் நோட்டீஸ் பண்ணேன். ஏதோ நடந்திருக்கு. டென்டக்குள் ஸ்லாப். உடனே ஆக்டோபஸோட டென்டக்குள் அந்த பஃபலோவை பிடிச்சி இன்னொரு டென்டக்குள் அந்த பஃபலோ சப்புன்னு அரையுது. இப்போ டக்குன்னு பஃபலோட கண்ணு மாறி நார்மல் ஆயிடுச்சு. இது போதும் ஆக்டோபஸ், ரிட்டர்ன் ஆயிடு. ஃப்ராக் சோலார் பல்ஸ். அது என்ன மூவ்? புது மூவ், கவனிச்சு பாருங்க. உடனே ஃபஸ்ட் டைம் அந்த ஃப்ராக் ரொம்ப கஷ்டப்பட்டு அதோட பவர் யூஸ் பண்ணது நான் வரல. உடனே செகண்ட் டைம் அதோட பவர் ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணி அது பஃபலோ மேலே தூக்கி போட்டுருச்சு. ஆனால் அந்த பஃபலோ அது வாயில் கவி அந்த பவரை உடச்சிருச்சு. உடனே ஃப்ராக் இன்னொரு வாட்டி அந்த பவரை யூஸ் பண்ணுது. அது பஃபலோ மேலே பட்டு ரொம்ப ஸ்மோக்காக இருக்குது. அந்த ஸ்மோக் டக்குன்னு போகும்போது பார்க்குறாங்க அந்த பஃபலோ ஒரு கேஜுக்குள்ளே இருக்குது. ஹே, என்னது அது? ஆமாம், நீ என்ன கேட்குறியோ அதான் நாங்களும் கேட்குறோம். நான் ஒன்று சூஸ் பண்ணுறேன் ரைச்சு. ஹே டீமெல்லோ, நீங்கள்லாம் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? அவங்கெல்லாம் யாரு? அவங்க தான் ரொம்ப கெட்ட டீம். அவங்கள ரெயின்போ கேங்கில் இருந்து வந்த எல்லோ டீம் மற்ற போக்கனிமான்ஸை திருடுறதுக்காக வந்திருக்காங்க. அப்படியா? நான் அவங்கள திருட விட மாட்டேன். சந்தோஷ் சொல்கிறான். ஹே, அது என்னோட பஃபலோ. உடனே பஃபலோ சந்தோஷை பார்க்குது. வெளியில் வா டாக். இப்போ டீம் எல்லோ விசஸ் ஹீரோஸ் பேட்டில் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்டோபஸ், டாக், ஈகிள், க்ரோ விசஸ் பேரட், ஸ்பேரோ, மஸ்கிட்டோ அண்ட் ரைச்சு. சச்சு, நீ எப்போ இந்த மஸ்கிட்டோவை பிடிச்ச? நானும் ரிச்சுவும் கஷ்டப்பட்டு இந்த ஸ்பேரோவை பிடிச்சோம். நம்ம ட்ரெயினில் வந்துருக்க போது நீ அவங்கள ஒட்டி கேட்டு இருந்தல. ஆமாம். என்னது? ஹே, நிறுத்து, வாயை கொஞ்சம் மூடிட்டு. அப்போ இந்த மஸ்கிட்டோ சேட்டா என்னை கடிச்சு இருந்துச்சு. அப்போ அந்த அனிபாலை வச்சு அடித்தேன். அது என் கூட வந்துருச்சு. என்னது? செச்சு கரெக்டாக பேசிட்டா? சரி, அதெல்லாம் விடு. ஃபைட் இப்போயே ஸ்டார்ட் ஆகுது. நான் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவேன். ஈகிள், ஃப்ரீக்கிங் பெக். ஷானா, நீயும் அதையும் யூஸ் பண்ணு. ஓகே க்ரோ, நீயும் ஃப்ரீக்கிங் பெக்கை யூஸ் பண்ணு. க்ரோ ஈகிளும் போய் மஸ்கிட்டோவையும் பேரட்டையும் அடித்து தோக்கடிச்சிருச்சு. ஏய் டெரிட்டாகு, உங்களுக்கு என்னோட ஹெல்ப் எதுவும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ நான் இந்த பேட்டில் முடிச்சிடுறேன். டாக் ஃபயர் பைட்டை யூஸ் பண்ணு. டாக் முழு மூச்சோட ஃபயர் பைட்டை யூஸ் பண்ணுது. க்ரோ காப்பி க்ரோ. இப்போ டாகும் க்ரோமும் ரெண்டுமே ஃபயர் பைட்டை யூஸ் பண்ணி ரைச்சுவை போய் அட்டாக் பண்ணிடுச்சு. இப்போ ரைச்சு கஷ்டப்பட்டு நின்றுருக்கு. என்ன தைரியம் உங்களுக்கு? ஸ்பேரோ போய் ஏரியல் ஏஎஸ் யூஸ் பண்ணு.
ஸ்பேரோ ரொம்ப வேகமாக ஏரியலேஸோட போய் க்ரோவை அட்டாக் பண்ணிருச்சு. இப்போ பெக் வேணாம், ஃப்ரீக்கிங் பெக். இப்போ ஸ்பேரோ ஃப்ரீக்கிங் பெக்கை யூஸ் பண்ணி க்ரோவால் எந்திரிக்க கூட முடியாத மாதிரி பண்ணிருச்சு. உடனே வச்சு ரிச்சுக்கிட்ட காதில் ஏதோ சொல்லிட்டான். ஸ்பேரோ அங்கிட்ட வந்துடு. ரிச்சு நீ போ. ரைச்சு நீ அந்த க்ரோக்கு கிட்ட போ. ரைச்சு க்ரோ கிட்ட போயிடுச்சு. சீக்கிரம் இப்போ அந்த அயன் டெயிலை யூஸ் பண்ணு. உடனே ரைச்சு அயன் டெயிலை யூஸ் பண்ணுது. அது க்ரோ அட்டாக் பண்ணும்போது கிட்ட போய் உடனே ஆக்டோபஸ் அங்கே போய் ரைச்சுவை பிடிச்சிருச்சு. இப்போ வெறும் ஸ்லாப்பை யூஸ் பண்ணு. இப்போ ஆக்டோபஸ் அடித்த உடனே ரைச்சு பறந்து போய் கீழே விழுந்து தோற்று போயிடுச்சு. இப்போ ஆக்டோபஸ் வாட்டர் பிஸ்டலை யூஸ் பண்ணி ஸ்பேரோவையும் தோக்கடிச்சிருச்சு. ஆனால் அந்த கேஜை மட்டும் உடைக்க முடியலை. அந்த கேஜ் உடைய மாட்டேங்குது. ஆமாம், அது உடையாது. அது உலகத்திலேயே ஸ்ட்ராங்கான மெட்டலால் ஆனது. சந்தோஷ், எனக்கு புரிஞ்சிருச்சு. வெளியே வா ஃப்ராக். நிச்சயமா போ ஆக்டோபஸ். நானும் ஹெல்ப் பண்ண விரும்புகிறேன். போ ஈகிள். ஷானா தான் ஃபர்ஸ்ட்டு. போ ராபிட் ஃப்ளேம் த்ரோவர். ராபிட் உடனே ஃப்ளேம் த்ரோவர் யூஸ் பண்ணுது. சீக்கிரம் ஆக்டோபஸ். அஃபீஷியல் ரிலீஸ் வாட்டர் பிஸ்டல். ஃபாஸ்ட்டாக வாட்டர் பிஸ்டல் யூஸ் பண்ணுது. இப்போ நம்ம டேனும் ஃபுல் பவரில் ரேசர் லீஃபை யூஸ் பண்ணு. ஃப்ராகும் ஃபுல் பவரில் ரேசர் லீஃபை யூஸ் பண்ணிருச்சு. இந்த 3 அட்டாக்கும் சேர்ந்து அந்த கேஜில் ஒரு சின்ன கிராக்கை தான் உருவாக்கியிருக்கு. இப்போ கமான் ஈகிள், ஏரியலேஸ். ஈகிளும் ஃபுல் பவரில் ஏரியலேஸை யூஸ் பண்ணுது. ஆனால் எதுவும் பிரயோஜனம் இல்லை. பவர் அப் பண்ணிட்டு ஸ்மாக் டவுன் பண்ணு. அந்த ஆக்டோபஸ் பவர் அப் பண்ணுது. அது உடனே ரெட் கலரில் மாறிடுச்சு. அந்த ஆக்டோபஸ் அந்த கேஜை போட்டு டம்முன்னு அடிக்குது. ஆனால் என்ன பண்ணாலும் உடைக்க முடியலை. என்ன இது என்ன பண்ணாலும் அந்த கேஜ் உடைய மாட்டேங்குது. இரு, அந்த ரெண்டுமே ஃபைட்டிங் டைப் மூவில் எப்படி ஒரு வாட்டர் டைப் போக்கணுமானால் அதை பயன்படுத்த முடியுது. நான் தான் சானா கிட்ட சொன்னேன்ல, ஜிம்ல ஜெயிக்கிற ஒரே வழி ட்ரைனிங் தான். ஏன்னா நான் தான் அந்த ஜிம் லீடர். எப்படி கரெக்டாக சொன்னேனா? சரி, அதை விடுங்க. இந்த கேஜை இப்போ எப்படி உடைக்கிறது?